ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபிஎஸ்ஓ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி 2026 ஆண்டில் கடைசி முக்கிய சூரிய கிரகணமானது நடக்க இருக்குது. இந்த சூரிய கிரகணம் என்றைக்கு நடக்க போகுதுன்னா ஆகஸ்ட் மாதத்தில் தான் இப்போ நடக்க இருக்குது. இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கம் தீராத கஷ்டங்களை அனுபவிக்கிற மாதிரி 12 ராசிக்காரங்களுக்கும் ஏற்படும். ஸோ அந்த தீராத கஷ்டம் உங்கள் ராசிக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப கவனமாக இருக்கணும். ஸோ அந்த வகையில் கன்னி ராசிக்காரங்களுக்கு சூரிய கிரகணத்துடைய தாக்கம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கன்னி ராசியில் பிறந்தவங்க சூரிய கிரகணத்துடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ சூரிய கிரகண தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் அதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோவை அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல சூரிய கிரகணம் என்றைக்கு நடக்க போகுது, அந்த கிரகணத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல்ல சூரிய கிரகணத்துடைய முக்கியத்துவத்தையும் என்றைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற விவரங்களையும் முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம். சூரிய கிரகணங்கிறது அவ்வப்போது நிகழக்கூடிய ஒரு அரிய வானிய நிகழ்வு. ஆக்சுவலி இது அரிய வானிய நிகழ்வுன்னு சொல்கிறத விட இந்த கிரகணம் ஒரு முக்கியமான வானிய நிகழ்வுன்னு சொன்னால் தான் அது சிறப்பு. ஸோ வானிய நிகழ்வு மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாகவும் இது முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய தாக்கமானது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலுமே ஏற்படும். ஸோ இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் அப்படிங்கிறது பர்டிகுலராக சொல்ல முடியாது. கிரகணத்துடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலேயே ஏற்படும்னு சொன்னால் அதுதான் மிகையாகாத உண்மை. இந்த சூரிய கிரகணமானது கரெக்டாக ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடியில் 27ஆம் நாள் புதன்கிழமை அமாவாசை அன்னைக்கு நிகழ இருக்குது. அதுவும் ஆடி அமாவாசையில் நிகழ இருக்குது. ஆக்சுவலி இந்த கிரகணம் இந்தியாவில் தெரிய வாய்ப்புங்கிறது குறைவு. ஆனால் சூத காலம் இந்தியாவில் கண்டிப்பாக ஏற்படுது. இருப்பினும் இந்த வானிய நிகழ்வின் போது ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய அமைவு இருக்குல்ல, அதன் காரணமாக எல்லாருக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூழ்நிலை இந்த கிரகணத்தின் போது மாறுகிறது. ஸோ இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணம் சில ராசிக்கு சோதனை காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ உங்கள் ராசிக்கு சோதனையா இல்லை சாதனையா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை எல்லாமே இன்ட்ரோவில் இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு டீப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கன்னி ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரகணத்தினால நிலையான முன்னேற்றம் இருந்த போதிலும் வேலை மற்றும் தொழில் தொடர்பான விஷயங்களில் தாமதத்தை சந்திக்க நேரிட சூழ்நிலை உருவாகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதையுமே திட்டமிட்டபடி செய்ய முடியாமல் போகும். அதுவும் பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களை தேடி வரவும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான டைம் தான் நீங்கள் பண்ண வேண்டியது கடின உழைப்பு. ஏன்னா கடின உழைப்புக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கடின உழைப்பிற்கு பலன் கண்டிப்பாக நம்பிக்கை இழக்காமல் இருந்தீங்கன்னா கிடைக்கும். பொருளாதார ரீதியாகவும் பின்னடைவுகளை சந்திப்பீங்க. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் முயற்சி செய்வதை நிறுத்தாதீங்க. ஏன்னா அது உங்களுடைய துர்திருஷ்டத்தை மேலும் அதிகமாக்கும். தொழில் வாழ்க்கை மட்டுமின்றி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இது சோதனையான காலகட்டமாக இருக்கும். வாழ்க்கை துணையோடு தவறான புரிதல்கள் ஏற்படலாம். ஸோ பொறுமையாக இருக்கவில்லை என்றால் இது தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும். அதனால் பொறுமையாக இருக்க பாருங்கள். என்னடா இப்படிலாம் பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வோடு இருக்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட முக்கிய விஷயங்கள். இப்போ உங்களுக்கு டீப்பாக பலன்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டீப்பாக என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத கிரகங்கள் அமைப்புகளோடு தெரிஞ்சுக்குங்க. கன்னிராசி உத்திர 2, 3, 4 பாதம்,
அஸ்தம் சித்திரை 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கன்னிராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த கிரகணத்தின் போது கிரகணில உங்களுக்கு எப்படி அமையுங்கிறத சொல்லிடுறேன். ராசிஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், ரணருண ரேகஸ்தானத்தில் சனி வகரத்தோடு ராகு, தொழில் ஸ்தானத்தில் புதன் குரு, சுக்கரன் கூட இருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் சூரியன், அயனசைன போகஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு கிரகணத்தின் போது வள வருது. இந்த மாதிரி வள வரக்கூடிய அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்படுது. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத டீப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டீப்பாக என்ன பலன்கள் அப்படிங்கிறத கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த கிரகணத்தின் போது நீங்கள் என்ன உதவிகள் கேட்டாலும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த தாள்கள் எல்லாமே நல்ல தாள்களாக வரும்னு சொன்னால் அதுவும் மிகையாகாத உண்மை. விருப்பங்கள் உங்களுக்கு அனைத்துமே கைகூடும். நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்து உயரும். மற்றவர்களோடு பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது, இல்லைனா பணவரவு குறைந்து போகும். ஸோ கோபத்தை குறைத்து கொண்டிங்கன்னா பணவரவு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தொழில் வியாபாரத்தில் கூட முன்னேற்றங்கிறது உங்களுக்கு காணப்படும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும். அதனால் அதுக்கெல்லாம் அதிக முயற்சி செய்யணும். அதுக்கப்புறம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். அதனால் எதிர்பார்த்த பண உதவியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கிறது, சாதகமான நிலை காணப்படுறது, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றி பெறுவது ஈஸியாக இருக்கும். குடும்பத்தில் கூட குதூகலமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும். உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு இதமளிக்கும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவாங்க. அந்த மாதிரி நாடி வரும்போது அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறது உங்களோட விருப்பம். பெண்களுக்கு கூட கன்னி ராசிக்காரங்க நிதானமாக பேசுவது இந்த கிரகணத்தின் போது நன்மை தரும். அரசியல்வாதிகள் கோஷ்டி சண்டையிலிருந்து நீங்கள் ஒதுங்கி இருப்பது நல்லது, இல்லைனா வீணான அரசியல் வாழ்க்கையில் கஷ்டம் வரும். கலைத்துறையில் இருக்கிறவங்க நல்லா ஆதாயம் அடையலாம். எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்குங்க. மாணவர்கள் கூட சக மாணவர்களோடு பழகும்போது கவனம் தேவை. ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். கவனமாக இல்லைன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். அதனால் கவனமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலன்களை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களோட ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பலன் பெறட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான பரிகாரத்தை ஷேர் பண்ண போகிறேன். இது கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பரிகாரம். ஏன்னா கன்னி ராசிக்காரங்க நீங்கள் கிரகண தோஷத்துலேருந்து தப்பிப்பதற்கு இதை செய்தாகணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயமாக சொல்லப்படுது. கிரகணம் முடிஞ்ச கையோட நீங்கள் கடலுக்கு போய் குளிக்க வேண்டும். அருகில் உங்களுக்கு கடல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டிலையே குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை போட்டு அந்த கல்லுப்பு தண்ணீரில் குளிக்க வேண்டும். வீட்டையும் கல்லுப்பு தண்ணீரில் துடைக்க வேண்டும். இந்த மாதிரி செய்யக்கூடிய பட்சத்தில் கிரகண தோஷம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் அது நீங்கும். அதுக்கப்புறமா கிரகணம் நடக்கும்போது கர்ப்பமாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார பெண்கள் வெளியே வரக்கூடாது. மீறி வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்து. ஸோ அதனால் கிரகணத்தின் போது எல்லா பிளானையும் மாற்றிக்குங்க. வீட்டிலே இருங்க. அப்புறம் கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது. மெயினாக சமைக்கக்கூடாது. ஏன்னா கிரகணத்தின் போது நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சயின்டிஃபிக்காகவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது உடலில் ஜீரண கோளாறை ஏற்படுத்தும். அதனால தான் சமைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எல்லாத்துக்கும் மேலே கிரகணத்தின் போது நகை வெட்டுறது, முடி வெட்டுறது, இந்த மாதிரியான சில விஷயங்களும் செய்யக்கூடாது. அது செய்தாலும் ஆபத்து தான். இந்த மாதிரிலாம் நிறைய கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்கள் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பயன்பெறட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.